அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலும் மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலும் வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தினை தமிழ்நாட்டிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 7 நாள் நிறைவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக் லைஃப் திரைப்படமானது 7 நாள் நிறைவிலே தமிழ்நாட்டிலே 40,65,00,000 ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. இந்த தக் லைஃப் திரைப்படத்தினுடைய தமிழ்நாட்டுக்கான தியேட்டர்கள் ரைட்ஸானது 70 கோடியாக கணிக்கப்படுகின்றது. இதுவரை தமிழ்நாட்டிலே 40,65,00,000 ரூபாய் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் ஷேராக 23,20,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தியேட்டர்கள் ரைட்ஸானது தமிழ்நாட்டுக்கு 70 கோடியாக இருக்கின்ற சூழ்நிலையில் 7 நாள் நிறைவிலே ஷேராக 23,20,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 46,80,00,000 ரூபாயினை தமிழ்நாட்டிலே ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் தக் லைஃப் திரைப்படமானது தமிழ்நாட்டிலே தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 46,80,00,000 ரூபாயினை தமிழ்நாட்டிலே இன்னும் ஷேராக பெற வேண்டுமாயின் 81,90,00,000 ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்து வருகின்ற வரவேற்பானது மிக மோசமான நிலைக்கு சென்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டிலே எவ்வாறு பார்த்தாலும் 30 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை நஷ்டமாக கொடுத்து இந்த திரைப்படமானது தமிழ்நாட்டிலே ஒரு படுதோல்வி அடைந்த திரைப்படமாகவும் இந்த திரைப்படத்தினை வெளியிட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தினை கொடுக்க போன்ற திரைப்படமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.